கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, கருடன் சம்பா, தங்கச்சம்பா, சுருணமுகி, குருவிக்கார் இவையெல்லாம் தமிழர்களின் பாரம்பரிய நெல் ரகங்கள். காலப்போக்கில் விவசாயிகள் குறுகிய காலத்தில் அதிக விளைச்சல் தரும் நெற்பயிர்களை நாடி சென்றதால் நமது பாரம்பரிய நெல்மணிகள் இருந்த இடம் தெரியாமல் படிப்படியாக அழியும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. பெரும்பாலான விவசாயிகள் அதிக மகசூலுக்காக நவீன நெல் விதைகளை பயன்படுத்தும் நிலையில் சில விவசாயிகள் மட்டுமே மரபு மாறாமல் நமது பாரம்பரிய நெற்பயிர்களை உற்பத்தி செய்கின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் பூதமங்கலம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஜியாவுதீன் பாரம்பரிய நெற்பயிர்களை உற்பத்தி செய்து வருகிறார். ஜியாவுதீனும் அவரது சகோதரர் ஷேக் அப்துல் காதரும் 15 ஆண்டுகளுக்கு மேலாக கருப்பு கவுனி பயிரை சாகுபடி செய்து வருகின்றனர். நம்ம தமிழ்நாட்டுக்கு பாரம்பரியமா உள்ள அரிசி உங்களுக்கு இதுவும் கிட்டத்தட்ட 145-154 வயசு உள்ள அரிசி தான் உங்களுக்கு. இதுலேயும் எல்லா வித சத்துக்களும் இருக்குது உங்களுக்கு. நாங்கள் இந்த வருஷம் முதலாக எங்கள்கிட்ட முதல்ல ஒரு 4-5 வெரைட்டிஸ் கவுனி போட்டிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு ரகங்கள். பட் நாட்டு கவுனின்னு இந்த வருஷம் தான் முதல் முறை போட்டிருக்கோம். நல்லாவே வந்திருக்கு உங்களுக்கு. ஒரு ஏக்கரில் ஆரம்பித்த இவருடைய இயற்கை விவசாயம் தற்போது 170 ஏக்கராக பறந்து விரிந்துள்ளது. ஒரு ஏக்கரில் 3 கிலோ கருப்பு கவுனி விதைகளை விதைத்து விவசாயம் செய்ய தொடங்கிய இவர்கள் கடந்த ஆண்டு 150 ஏக்கரில் பயிர் செய்து 300 டன் கருப்பு கவுனி அரிசியை அறுவடை செய்துள்ளனர். இதே உத்வேகத்துடன் நடப்பு ஆண்டு 250 டன்னுக்கு மேலாக கருப்பு கவுனி அரிசியை உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளார் விவசாயி ஜியாவுதீன். எந்தவித ரசாயன மருந்தையும் பயிர்களுக்கு தெளிக்காமல் மாட்டு சாணம், மீன் அமிலம், பஞ்சகவியம் போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்து வரும் ஜியாவுதீனும் அவரது சகோதரரும் இந்த பருவத்தில் புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மை உடைய நாட்டு கவுனி ரக நெல்லை பயிரிட்டுள்ளனர். சுமார் 7 அடி உயரம் வரை வளரும் நாட்டு கவுனி நெற்பயிர் இயற்கை இடர்பாடுகளை தாங்கி வளரக்கூடிய மொட்டா ரக நெல் வகையை சேர்ந்தது. இயற்கை சூழ்நிலை எல்லாத்தையும் தாங்கி நிற்கும். நீங்க பாருங்க, முதல்ல காய்ச்சல் கிட்டத்தட்ட மூடி கிட்டத்தட்ட 6 அடி ஹைட்டு இப்போ நிற்கிது. நான் முதல்ல நிற்கும் போது பார்த்தீங்கன்னா இது கரை ஓரமாக நிற்கிறேன். அதனால கிட்டத்தட்ட ஒரு 5 அடி வரைக்கும் இவ்வளோ காற்று மழை அத்தனையும் தாங்கி படுக்காமல் நிற்கிது. இதே ரகத்தில் நீங்கள் ஹைபிரிட் நெல்லை நீங்கள் ஏதாச்சும் போட்டிங்கன்னா கொஞ்சம் காற்றடிச்சாலும் கீழே படுத்து. சூப்பர் மார்க்கெட், இயற்கை அங்காடி போன்ற இடங்களில் பாரம்பரிய அரிசி வகைகள் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. இதனால் பாரம்பரிய அரிசிகளை வாங்குவதில் பெரிதும் மக்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. இந்த சிக்கலுக்கு தீர்வு காண நினைத்த விவசாயி ஜியாவுதீன் தனது நிலத்தில் உற்பத்தியாகும் கருப்பு கவுனி அரிசியை இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகிறார். எல்லா வகையிலும் நமக்கு கருப்பு கவுனியை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் பேஷண்ட்லேருந்து சுகர் பேஷண்ட்டு, கேன்சர் இது எல்லாமே கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்ல ரிசல்ட் சொல்கிறாங்க, உங்களுக்கு நல்ல மார்க்கென்ட்டு. இப்போ இந்த விற்பனை நீங்கள் நேரடியாக இது பண்ணுறீங்களா இல்லை வேறு எது மூலியமாக அது பண்ணுறீங்களா? நேரடி விற்பனை, யாருக்கும் ஏஜென்ட் கிடையாது. எங்களுடைய ஃபார்ம்லேருந்து நேரடியாக தான் நாங்கள் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம். புதிய ரக அரிசியை நாள்தோறும் சாப்பிடுவதால் நீரிழிவு நோய், உடல் பருமன், இருதய பிரச்சினை போன்ற பாதிப்புகள் ஏற்படும் என்று எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். கருப்பு கவுனி, சம்பா போன்ற பாரம்பரிய அரிசியை உணவு பட்டியலில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் நீண்ட காலம் நோயின்றி வாழலாம் என்பதே மறுக்க முடியாத உண்மை. மாலை முரசு செய்திகளுக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் கருணாநிதி மற்றும் சந்துரு.